நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய் பலியாக்க நம்மை தேர்ந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே, இறையரசு பெருகிடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தினுடைய கடைசி நாளாகிய இன்று ஆண்டவரிடமின்றி அவருடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்துள்ள நாம் அனைவரும் இறைவனின் மேல் நாம் கொண்டுள்ள எண்ணம், நம்முடைய உள்ளார்ந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது, அது கூடவே பிறரோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்ணோட்டம் எத்தகையதாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ட் இந்த சூழ்நிலையிலே இன்று நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய நோன்பை முடித்துவிட்டு இன்று ஈத் முபாரக்கை கொண்டாடுகின்ற வேளையிலே அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக மேற்கு மத்திய நாடுகளிலிடத்திலே அமைதி நிலவவும் மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் தவறுகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழி நடத்த அருள் புரிவீராக. உம்மோடு சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 18 to 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர் நீர். அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 7 1-2 8-11 முடியுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். 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 என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்படியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகின்றது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கும் தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதனுடைய படைப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை, என்றுமே தீர்க்கப்படாதது, தீர்க்க முடியாதது. அது என்ன தெரியுமா? மனித உறவுகளின் தன்மை, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னாக்கா, நாம் பிறக்கும்போதே நாம் பிறந்த சூழ்நிலையிலும் வளர்ந்து வாழ்கின்ற சூழ்நிலையிலும் நம்மை சுற்றி உள்ள மற்றவர்களினால் நமக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கமும், அதன் வழியாக நாம் பிறரை பற்றி கொண்டிருக்கின்ற கண்ணோட்டங்களும் நம்முடைய உறவின் தன்மையை பாதிக்கின்றது. மனிதன் தவறு செய்த பொழுது இறைவன் அவர்களை வினவிய பொழுதே பழிய போட ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒன்றும் தப்பு செய்யலை, இவ கொடுத்தா, இவ செய்ய சொன்னா, நான் செஞ்சேன் அப்படின்ற சூழ்நிலையிலே ஆரம்பித்தது. கடைசியிலே நம்முடைய தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறன்று
ஆண்டவர் சோதிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே நாம் காண்பது, நாம் செய்கின்ற தவறுக்கு நாம் குலைத்து வைத்திருக்கின்ற உறவுகளுக்கு விவிலியத்தையே கோட் பண்ணி காட்டுகின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். பைபிளில் சொல்லியிருக்குப்பா எல்லாமே. பிசாசு அதுதான் ஆண்டவர்கிட்ட சொன்னிச்சு. டெவில் கேன் கோட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஆண்டவர்கிட்டே போயிட்டு விவிலியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த உறவினுடைய தன்மை நான் சொன்ன மாதிரி, நாம் பிறந்த சூழ்நிலை, நாம் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலை, நம்ம எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோமோ இல்லை எந்த ஏரியாவில் நம்ம வாழ்கிறோமோ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே, நாம் உணர்வதில்லை பெரும்பாலான சமயத்தில், நம்ம அறியாமலேயே பிறரை பற்றி நாம் தவறான கண்ணோட்டத்தை கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். எந்த ஊர் பாணி அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல் முறையாக நம்ம பார்க்கும்போது நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போது நீ எந்த ஊர், அப்புறம் எந்த தெருவு, அதுலேருந்து நீ என்ன ஜாதி, இப்படி எல்லாத்தையும் கேள்விட்டு அவர் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார், இவங்களும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே உறவில் ஒரு லேசாக ஒரு கீரல் விழுந்து போச்சு. அந்த கீரல் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று உடைச்சலாக மாறிடும். இது சாதாரண பொதுமக்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, துறவற வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனை. யார் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு தன்மானம் வந்த பிற்பாடு, ஒரு எண்ணம் வந்த பிற்பாடு இதெல்லாம் உடஞ்சி போகும். நான் சிறுவனாக இருந்த பொழுது நான் எல்லோருடையும், நான் வாழ்ந்த சூழ்நிலையிலே அங்கே முஸ்லீம் இருந்தாங்க, பிராமின்ஸ் இருந்தாங்க, ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஃபேமிலியும் இருந்தாங்க, பிரிவினை சபையை சார்ந்த சகோதரர்கள், கேத்தலிக்ஸும் இருந்தோம். அப்போல்லாம் இந்த தவறான கண்ணோட்டமும் எனக்கு திணிக்கப்படவில்லை. வெளி உலகத்தை முழுமையாக பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் இப்படியா உலகம் கெட்டு போச்சு, கடவுள் இதற்காகவா நம்மை படைச்சாரு அப்படின்ற கேள்வி என்றுமே என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த உறவிலே, மனித உறவிலே நாம் கொண்டிருக்கின்ற இந்த தாறுமாறான தவறான கண்ணோட்டத்தின் எப்பொழுது களையப்படுகின்றதோ அன்று நம்முடைய வாழ்வு மேம்படும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதில்லை. ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், ஒரே விசுவாசத்தை விசுவசிக்கின்றேன் என்று சொல்கிறவர்கள் கல்லறை குழியில் கூட நம்ம வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். செத்த பிற்பாடு நம்ம என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். யாராவது நம்ம பற்றி கேட்பார்களா? இன்று ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய ஒரு நிகழ்வு நமக்கு கற்பிக்கின்ற பாடம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் யார் என்ன என்று சொல்லி தெளிவாக நாம் அறிந்தால் ஒழிய தீர்ப்பிட நமக்கு உரிமை இல்லை. நீ எங்கேருந்து போகிற, எந்த ஊர்லேருந்து போகிற, எந்த தெருவிலேருந்து வரான்னு கேட்கும்பொழுதே நாம் ஒரு மறைமுகமான தீர்ப்பை அந்த மனிதன் மேல் சுமத்தி விட்டோம், கொடுத்துட்டோம். அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் சுற்றி அவங்கெல்லாம் அப்படி தான், இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் மாறி போயிடும். ஒரே கோயிலுக்கு வரலாம், ஒரே பூசையில் பங்கேற்கலாம், ஒரே நற்கரணி பந்தியிலே அமரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உள்ளார்ந்த விதத்திலே நம்முடைய மனதிலே
இந்த எண்ணங்கள் அழிக்க முடியாமல், ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இன்டெலிபிள் மார்க் அப்படியே உள்ளே பதிஞ்சிரும். அந்த கண்ணோட்டத்திலே நாம் வாழ்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் உள்ள வித்தியாசங்கள் களையப்பட வேண்டும். எல்லோரையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்பது மட்டுமே நம் கண் முன்னே நிற்க வேண்டும். அந்த மனிதன் தான் நமக்கு முக்கியம். காரணம், ஆதி ஆகமத்தில் நாம் படிக்கிறோம், கடவுள் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் நாம் படைக்கப்பட்டோம். மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். ஆக கடவுளுடைய கேரக்டரை கொண்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரையும் பிரித்து பார்க்க, ஒதுக்கி வைக்க, தவறான கண்ணோட்டத்தோடு உற்று நோக்க நமக்கு உரிமை இல்லை. இது பாவம். இது ப்ரெஜுடிஸ் இஸ் பெரிய பாவம். மற்றவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தவறான கண்ணோட்டம் பாவம். ஆகவே இந்த தீமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியில். ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், எளிய கண்ணீர் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும் ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, இதயம் நிறைந்த காணிக்கை, பூவும் காயும் கனிகளும், பொன்னும் பொருளும் மணிகளும், பூவும் காயும் கனிகளும், பொன்னும் பொருளும் மணிகளும், யாவும் உமது உடைமையே, நானும் உமது அடிமையே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, இதயம் நிறைந்த காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
எங்கள் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். குறிப்பாக பிறரை பற்றி நாங்கள் கொண்டிருக்கின்ற தவறான கண்ணோட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியா இருக்கின்றே. உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் முன்முகமே, மாலையிலும் முன்முகமே, இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா? உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா? உலகில்
உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே, உன் கண்ணுக்குள்ளே கண்மணியா இருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை போய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண விலையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் மீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு எம்மை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தாரகை சூடும் மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே தென்னக கண்ணி கடலையும் பன்னெழிலிமய மாமலையும் தென்னக கண்ணி கடலையும் பன்னெழிலிமய மாமலையும் மென்னெழில் எமது தாயகமும் உன் புகழ் பணிந்தே பாடாதோ. தாரகை சூடும் மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.